ஸோ எஸ் இப்போ நம்ம illustration படிச்சுட்டு இங்கே நம்ம சம் போட போகிறோம். So illustration 1, record the following transactions in the purchases book of Shanti Furniture Mart. So 2017 March 1, purchased from Mohan Furniture Mart, Madurai, 20 chairs at rupees 450 each, 2 tables at rupees 1000 each, less trade discount at 10%. So March 6, purchased for cash from Welcome Furniture, Velur, 2 almirahs at 2000 rupees each. March 7, bought from Ramesh & Co, Royapeta, 2 tools at rupees 500 each and 10 rolling chairs at rupees 200 each. Delivery charges and cartage rupees 150. March 20, purchased 2 computers for office use from Anandan & Co, Adyar, on credit for rupees 15,550 each. So next, March 21, purchased from Kamal & Co, Karakkal, 10 chairs at rupees 750 each, 15 steel cabinets at rupees 1500 each, packing and delivery charges rupees 250, less trade discount at 10%. So March 25, purchased from Gemini & Sons, Chennai, 2 typewriters at rupees 7750 for office use. So இப்போ question படிச்சிட்டோம். We are going to post the answer now. அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் கொஷின் படிச்சிட்டக்கப்புறம் ஒரு அனலைசேஷன் பண்ணணும். பர்ச்சேசஸ் புக்ஸ்க்கு என்னென்ன அனலைசேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ கொஷின் படித்ததுக்கப்புறமா நம்ம ஸ்ட்ரெயிட்டவே ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுற மாதிரி நம்ம லெட்ஜரில் போட ஆரம்பிக்கக்கூடாது. எப்போவுமே கொஷின் படிச்சிட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு வாட் வி ஹாவ் லேர்ன்ட் என்ன கற்றுக்கிட்டோன்னா பர்ச்சேசஸ் புக்கில் கிரெடிட் ட்ரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணணும். அப்போ கிரெடிட் ட்ரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எது கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் பார்க்கணும். இப்போ நம்ம படித்த கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா மார்ச் 1 பார்த்தீங்கன்னா கிரெடிட் ட்ரான்சாக்ஷன், மார்ச் 2 பார்த்தீங்கன்னா அகெயின் மார்ச் 6 பார்த்தீங்கன்னா கேஷ் ட்ரான்சாக்ஷன் ஆகுது. நெக்ஸ்ட் மார்ச் 7 வந்து பார்த்தீங்கன்னா இது கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் தான். எப்படி வந்து கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் நம்ம சொல்கிறோன்னா நார்மலாக அந்த வேர்டுமே வராமல் ட்ரான்சாக்ஷன் இருந்தது, பர்ச்சேஸ்ட் அப்படின்ற ட்ரான்சாக்ஷன் இருந்ததுன்னா அது கிரெடிட் ட்ரான்சாக்ஷன். ஸோ கேஷுங்கிற வேர்டு வந்ததுன்னா அது கேஷ் ட்ரான்சாக்ஷன். ஸோ மார்ச் 1 அண்ட் மார்ச் 7 வந்து நம்ம எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு மார்ச் 20 பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் யூஸ்க்காக கூட்ஸை வாங்கியிருக்காங்க. அப்போது ஆஃபீஸ் யூஸ்க்காக வாங்கினா தட் இஸ் அசெட். ஆஃபீஸ் யூஸ்க்காக எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அது அசெட்டாக கருதக்கூடிய விஷயங்கள். ஸோ அதனால் இது வெறும் கூட்ஸ் மட்டும்தான், நம்ம சேல் பண்ணக்கூடிய கூட்ஸாக வாங்கினா மட்டும்தான் நம்ம இதில் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ ஆஃபீஸ் யூஸ்க்கு வாங்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் இந்த பர்ச்சேசஸ் புக்கில் காட்ட மாட்டோம். ஸோ மார்ச் 20 வராது, மார்ச் 6, மார்ச் 20 வராது. நெக்ஸ்ட் மார்ச் 21 காட்டுவோம் பிகாஸ் தட் இஸ் அ கிரெடிட் ட்ரான்சாக்ஷன். அகெயின் மார்ச் 25 காட்ட மாட்டோம் பிகாஸ் அந்த 2 டைப்ரைட்டர்ஸுமே வந்து ஆஃபீஸ் யூஸ்க்காக. ஸோ நம்ம இப்போ வெறும் 3 ட்ரான்சாக்ஷன்ஸ் தான் காட்ட போகிறோம். லெட்ஸ் ரெக்கார்ட் நவ். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஐம் கோயிங் டு ரைட் ஹியர். So on already illustration number 1, page number and in the books of Shanti Furniture Mart purchases book and title la எழுதிட்டு ஃபார்மேட்லாம் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஃபில் பண்ணிவிட்டு you can write. So I'm going to start டேட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேட் பார்த்தீங்கன்னா 2017 March 1. ஸோ 2017 மார்ச்க்கு வந்து MAR போதும். ஸோ மார்ச் 1 ட்ரான்சாக்ஷன் போட போகிறோம். இப்போ ஹெட்டிங், ஸோ எப்போவுமே செல்லரோட நேம் இருக்கணும். அப்போ செல்லரோட நேம் தான் ஃபஸ்ட்டு ஒர்க். ஸோ நான் வந்து இப்போது பிளாக் பென் யூஸ் பண்ணிவிட்டு ப்ளூ பென் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் பிளாக் பென் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. கண்டிப்பாக நான் வந்து அதுக்கான செப்பரேட் வீடியோ போடுறேன். பட் இட் இஸ் அட்வைசபிள். பிளாக் பென் வந்து யூஸ் பண்ணக்கூடாது தான், எக்ஸாம் எழுதும்போது யூஸ் பண்ணக்கூடாது தான். பட் தட் இஸ் அ குட் ஹேபிட் வென் யூ கோ டு 11th 12th முடிச்சுட்டு வென் வி ஆர் கோயிங் டு பிகாம் யூஜி படிக்கும்போது, பிஜி படிக்கும்போது, ஆர்எல்ஸ் நம்ம சிஏ பண்ணுறோம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும்போது பிளாக் பென் ப்ளூ பென் யூஸ் பண்ணுறது, அந்த டெஃபினேஷன் கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் அதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இதை நீங்கள் நார்மலாக ட்ரை பண்ணும்போது பழகிக்கோங்க. பட் நம்ம ப்ளூ பெனில் மட்டும்தான் நம்ம எக்ஸாமில் எழுதணும். ஆர்எல்ஸ் பிளாக் பென் எடுத்திங்கன்னா பிளாக் பெனில் மட்டும்தான் எக்ஸாம் எழுதணும். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுனால நான் பிளாக் அண்ட் ப்ளூ யூஸ் பண்ணுறேன். லெட்ஸ் மூவ் ஆன்.
ஸோ மார்ச் 1 வந்து பார்த்திங்கன்னா மோகன் ஃபர்னிச்சர் மார்ட் மதுரை. ஸோ மோகன் ஃபர்னிச்சர் மார்ட் இங்கே எழுதிக்கலாம். மோகன் ஃபர்னிச்சர் மார்ட் எழுதிட்டு ஸோ இப்போ வந்து 20 சேர்ஸ் அட் ₹450 ஈச், அதை இங்கே எழுதிடலாம். 20 சேர்ஸ் அட் ₹450 ஈச். ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு இதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 450 × 20 எவ்வளவோ அதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த டீட்டெயில்ஸ் காலமில் போட போகிறோம். ஸோ டீட்டெயில் காலம்ஸில் போட போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு 2 பொருட்கள் இருக்குது. ஸோ 9000 எனக்கு 9000 ஆகும். பிகாஸ் 450 × 20 வந்து 9000. ஸோ 9000 ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 tables at ₹1000 each. ஸோ 2 tables 1000 ஈச்னா வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ 1000 × 2 வந்து பார்த்திங்கன்னா 2000. ஸோ அந்த 2000 நம்ம இங்கே போட்டுடலாம் டீட்டெயில்ஸ் காலமில். இப்போ நம்மளுக்கு ஒர்க் ஓவர் பட் ட்ரேட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ட்ரேட் டிஸ்கவுண்ட் 2 பொருட்களுக்கும் சேர்த்து தான் ட்ரேட் டிஸ்கவுண்ட். அப்போது என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் ஒர்க் நம்மளுக்கு இங்கே ஒரு அண்டர்லைன் போட்டுட்டு இது 2தோட டோட்டலாக இங்கே எழுதணும். ஸோ 9000 + 2000 which is 11,000. இந்த 11,000க்கு தான் நம்ம ட்ரேட் டிஸ்கவுண்ட்டை பண்ணணும். ஸோ ட்ரேட் டிஸ்கவுண்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஸோ இங்கே போட்டுட்டோம் இல்லையா, இந்த இடத்துல லெஸ் ட்ரேட் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட்டுன்னு போட்டுட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் 10%. அதை இங்கே நீங்கள் 10% அப்படின்னு போட்டுடலாம். ஸோ இந்த 10% எப்படி நம்மளுக்கு 10% அமௌண்ட் வந்ததுங்கிறத நம்ம ஒர்க்கிங் நோட்டாக தனியாக காட்டலாம். ஸோ அதை எங்கே போடுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம 10% பண்ணிடலாம். ஸோ ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கே தெரியும் 11,000ல் 10% நம்ம இங்கே போட்டுடலாம். ஸோ இந்த பேஜ் இன்கேஸ் இப்போ இந்த ஃபுல் பேஜ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் போடணும். இப்போ நம்மளுக்கு வெறும் 3 டிரான்சாக்ஷன்னால நான் ஒர்க்கிங் நோட்டை இங்கே போடுறேன். இதே மாதிரி நீங்களும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒர்க்கிங் நோட். ஸோ மார்ச் எதுக்கான ஒர்க்கிங் நோட்? மார்ச் 1க்கான ஒர்க்கிங் நோட். ஸோ மார்ச் 1 11,000க்கு தான் போட போகிறோம். ஸோ 11,000 × 10 / 100. ஸோ நார்மலாக நீங்கள் இதை பண்ண தெரிஞ்சவங்க நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் இந்த 2 ஜீரோஸை கட் பண்ணிவிட்டு இந்த ஜீரோஸை கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு 1100 தான் வந்து we are getting the answer 1100. ஸோ இந்த 1100 தான் நம்ம அங்கே போஸ்ட் பண்ண போகிறோம். அகெயின் இந்த 1100 வந்து பண்ணிவிட்டு 1100 லெஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருமோ அதை தான் டோட்டல் காலமில் போட போகிறோம். ஸோ இங்கே ஒரு அண்டர்லைன் பண்ணிவிட்டு இங்கே நம்ம டோட்டலாக போட போகிறோம். 9,900 இஸ் த டோட்டல். நான் இங்கே 9,900 போஸ்ட் பண்ணுறேன். எஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் இஸ் ஓவர். ஸோ இப்படி தான் பண்ணணும். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ செகண்ட் டேட் பார்த்தீங்கன்னா நம்ம மார்ச் 6 பண்ண மாட்டோம்னு பேசிக்கிட்டோம். அதே மாதிரி இப்போ மார்ச் 7. ஸோ மார்ச் 7க்கு நம்ம மார்ச்னு போட்டுட்டோம். அடுத்து இந்த லைனில் 7ன்னு போட்டால் போதும். 7ன்னு போட்டுட்டு பாட் ஃப்ரம் ரமேஷ் அண்ட் கோ ராய்பேட்டா. ஸோ ரமேஷ் அண்ட் கோ போட்டால் போதும். இங்கே ரமேஷ் அண்ட் கம்பெனி. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 stools at ₹500 each. ஸோ அதை நம்ம போடலாம். 2 stools at ₹500 each. அகெயின் என்னது அதை எழுதிடலாம் நம்ம. 10 rolling chairs. 10 rolling chairs. இப்போ அடுத்த லைன் எனக்கு இடம் பார்த்தாமல் நான் அடுத்த லைனில் எழுதுகிறேன். ஸோ இப்போ எப்படி அதை போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 200 each. ஸோ ஃபஸ்ட்டு 2 stools at 500 each வந்து பார்த்திங்கன்னா 5 2s are 10. ஸோ நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னா 5 2s are 10. அப்போது 500 × 2 வந்து பார்த்திங்கன்னா 1000. ஸோ அதை நம்ம டீட்டெயில்ஸ் காலமில் போட்டுடலாம். 1000. இப்போ நான் இங்கே செகண்ட் லைனில் தான் முடிச்சிருக்கேன்னா அந்த செகண்ட் லைன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 10 rolling chairs at 200 eachனா 2000. அந்த 2000 நான் இங்கே முடிச்சிருக்கேன் இல்லையா, அங்கே தான் நான் எழுதணும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, டெலிவரி சார்ஜஸ் அண்ட் கார்டேஜ். ஸோ எனக்கு இங்கே டெலிவரி சார்ஜஸ் என்னது
அடிஷ்னலாக நான் பே பண்ணக்கூடிய விஷயம். ஸோ ஒரு பொருளை வந்து நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ ட்ரேட் டிஸ்கவுண்ட் நம்மளுக்கு கிடச்சது, அதை நம்ம லெஸ் பண்ணோம். ஏன்னா அது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய டிஸ்கவுண்ட். நான் பணம் பே பண்ணும்போது அந்த டிஸ்கவுண்ட்டை நான் எடுத்துக்கிட்டு மீதி பணத்தை பே பண்ணுவேன். ஸோ 11,000 கட்ட வேண்டியது, அதில் 1,100 நான் எடுத்துக்கிட்டு 9,900 மட்டும்தான் நான் பே பண்ணுவேன். ஆனால் இங்கே என்ன இருக்குது, எனக்கு 3,000 பொருட்கள் இருக்குது, ஆனால் அதோடு சேர்த்து நான் டெலிவரி சார்ஜஸ் 150 பே பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த 3,000 டோட்டல் இங்கே போட்டுற போகிறோம். 3,000 டோட்டல் போட்டுட்டு இங்கே வந்து ஆடுன்னு போட்டுட்டு என்னது அது நம்மளுக்கு டெலிவரி சார்ஜஸ் அண்ட் கார்டேஜ். ஸோ டெலிவரி சார்ஜஸ் அண்ட் கார்டேஜ் எவ்வளோ அமௌண்ட் 150. ஸோ அந்த 150 இங்கே போட்டு நம்மளுக்கு வரக்கூடிய டோட்டலை இங்கே போட போகிறோம் 3150. ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். இப்போ இது வரைக்கும் நம்ம போட்டது. நெக்ஸ்ட் March 20 நம்ம போட மாட்டோம், இப்போ March 21 போடலாம். நான் இங்கே ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டதுனால எனக்கு இங்கே இடம் பத்தலை. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் இடம் பத்தாமல் இருக்குன்னா ஸோ இங்கே ஒர்க்கிங் நோட் போடாதீங்க. எப்போவுமே ஒர்க்கிங் நோட் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் எய்தர் ரைட். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்த நம்ம கன்சியூம் பண்ணிட்டோம் இல்லையா, இங்கே நம்ம அந்த ஒர்க்கிங் நோட்டை போடலாம். ஸோ ஏன்னா இப்போ இந்த பேஜ் நம்ம அகெயின் வேறு எதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஒர்க்கிங் நோட்டை எப்போவுமே இந்த சைட் யூஸ் பண்ணுங்க. ஸோ இங்கே ஒர்க்கிங் நோட்ஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நான் இங்கே போட்ட ஒர்க்கிங் நோட்ஸை நான் ஈஸியாக அழிக்க முடியும் பிகாஸ் ஐ எம் ஜஸ்ட் ரைட்டிங் ஹியர். ஸோ எஸ், இப்போ நம்ம தேர்ட் டிரான்சாக்ஷன், தட் இஸ் March 21 டிரான்சாக்ஷன்ஸை பார்த்துடலாம். ஸோ இப்போ March 21 போட போகிறோம். அகெயின் இங்கே டேட் வந்து 21 போட்டுக்கிட்டு ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ பர்ச்சேஸ்டு ஃப்ரம் கமல் அண்ட் கோ காரைக்கால். ஸோ இங்கே கமல் அண்ட் கோன்னு எழுதிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு என்னென்னா 10 chairs at ₹750 each. ஸோ 10 chairs at ₹750 each. Next another 15 steel cabinets at ₹1,500 each. 15 steel cabinets at ₹1,500 each. ஸோ இப்போ ரெண்டு விஷயம் தான் இருக்குது. இந்த ரெண்டு விஷயத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். ஸோ 750 into 10 வந்து பார்த்தீங்கன்னா 7,500. ஸோ 7,500 அண்ட் இங்கே 15 chairs 1,500 ஈச் பார்த்தீங்கன்னா 22,500. ஸோ 22,500 போட்டுட்டு இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரேட் டிஸ்கவுண்ட் மட்டும் இருந்தது, அடுத்த கொஷனில் வெறும் டெலிவரி சார்ஜஸ். இப்போ ரெண்டுமே சேர்த்து இருந்ததுன்னா வெறும் பொருட்களுக்கு மட்டும்தான் ட்ரேட் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ட்ரேட் டிஸ்கவுண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த பேக்கிங் டெலிவரி சார்ஜஸை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு லெஸ் பண்ணிடணும். லெஸ் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம இங்கே டோட்டலாக எழுத போகிறோம். ஸோ 30,000 டோட்டல் எழுதிட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு லெஸ் பண்ணிட போகிறோம். ஸோ லெஸ் trade discount 10%. ஸோ அந்த 10% வந்து 30,000ல் 10% 3,000. ஸோ நீங்கள் அதை போடணுன்னா just come to this place. March 21 30,000 நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய டோட்டல் இன்ட்டு 10 divided by 100. அதே மாதிரி கேன்சல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 3,000 தான் மீதி இருக்கும். இந்த 3,000 தான் ஆன்சர். இந்த 3,000 நம்ம போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 3,000. ஸோ வந்து 3,000 லெஸ் பண்ணணும். ஸோ இந்த 3,000 நம்ம லெஸ் பண்ணோன்னா 30,000ல் 3,000 போயிடுச்சுன்னா we will be getting 27,000. ஸோ 27,000 நம்மளுக்கு இருக்கு இல்லையா, இந்த 27,000ல் தான் நம்மளோட டெலிவரி சார்ஜஸை ஆட் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு இங்கே இடம் இல்லை, அதனால் ஐம் ஜஸ்ட் மூவிங். ஸோ உங்களுக்கும் இடம் பத்தலைன்னா அடுத்த பேஜில் அகெயின் ஃபில் ஆல் தி டீட்டெயில்ஸ். ஸோ அகெயின் இங்கே வந்து எல்லா டீட்டெயில்ஸ், இங்கே வந்து ஹெட்டிங் இருக்கணும், இங்கே எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் போடணும். ஸோ பெட்டர் வே ஐல் ஜஸ்ட் ஃபில். அப்போ தான் நம்மளுக்கு கண்டிப்பாக ஃபில் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் இப்போ எல்லாருக்கும் ஃபில் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன்.
ஸோ எஸ் இப்போ நான் செகண்ட் பேஜில் எழுதிட்டு இங்கே இருந்தது அகெயின் நான் இங்கே எழுதிட்டேன் பிகாஸ் நம்மளுக்கு புரியணும் இல்லையா எக்ஸாக்டாக அதனால். ஸோ லெஸ் ட்ரேட் டிஸ்கவுண்ட் 10%, 3,000, 27,000. இந்த 27,000 தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் டெலிவரி சார்ஜஸ் packing and delivery charges. So add packing and delivery charges. So packing and delivery charges 250 rupees. So 250 rupees add பண்ண போகிறோம். ஸோ 250 rupees ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 27,250. ஸோ அதை நம்ம இங்கே போட்டுக்க போகிறோம் 27,250. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த டோட்டல் காலமில் வந்த எல்லா டோட்டலையும் ஆட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். ஸோ நம்ம இப்போ வி கேன் சி திஸ் இல்லஸ்ட்ரேஷன். இப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நம்மளோட எல்லா டோட்டலையும் டோட்டல் பண்ணி இங்கே காட்ட போகிறோம். So we are going to show here double line போட்டுக்கிட்டு we are going to total. So 2750 3150 plus 9900 பண்ணோன்னா 40,300 வரும் நம்மளுக்கு டோட்டல். ஸோ அந்த 40,300 தான் நம்ம இங்கே டோட்டல் காலமில் போட போகிறோம். ஸோ இந்த 40,300 நம்ம என்னென்னு காட்டணும்னா பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார். ஸோ நார்மலாக நம்ம ஜேர்னல் என்ட்ரியில் எப்படி போடுவோமோ அதே மாதிரி இங்கே பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் debtor. ஸோ இப்படி தான் நம்ம 40,300 காட்ட போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஹவு த சப்சிடரி புக்ஸ் பர்ச்சேசஸ் புக் நம்ம பண்ணுவோம். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் போஸ்டிங் ஃப்ரம் பர்ச்சேசஸ் புக் கற்றுக்க போகிறோம். இதே கொஷனில் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ போஸ்டிங் ஃப்ரம் பர்ச்சேசஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா after the transactions are recorded in the purchases book, posting them to ledger involves 2 steps. ஸோ 2 ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப் 1 போஸ்டிங் டு பர்சனல் அக்கௌண்ட் டு கிரெடிட்டாஸ். இப்போ இவங்கெல்லாம் யாருன்னா நம்ம கிரெடிட்டாஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கமல் அண்ட் கோ அண்ட் இங்கே இருக்கிற இந்த மோகன் ஃபர்னிச்சர் மார்ட் அண்ட் ரமேஷ் அண்ட் கோ இவங்க எல்லாம் கிரெடிட்டாஸ். ஸோ இவங்க அக்கௌண்ட்லலாம் நம்மளுக்கு போடணும் கண்டிப்பாக. ஸோ எவ்ரி டே ஈச் என்ட்ரி இஸ் போஸ்டட் டு கிரெடிட் சைட் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ஸோ அவங்களோட கிரெடிட் சைடில் நம்ம பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டுன்னு ஒரு அமௌண்ட்டையும் காட்டுவோம். ஸோ பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டுன்னு 9. ஸோ மோகன் ஃபர்னிச்சர் மார்ட் அக்கௌண்ட்டில் பை ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 9,900. அகெயின் ரமேஷ் அண்ட் கோ அக்கௌண்ட்டில் பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் 3,150 இப்படி நம்ம காட்டுவோம். ஸோ நெக்ஸ்ட் போஸ்டிங் டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். ஜென்ரலி அட் த எண்ட் ஆஃப் த மந்த் த பர்ச்சேசஸ் புக் இஸ் டோட்டல்ட் the monthly total of the total purchases posted to debit side of the purchases account by writing to sundry creditors account. இப்போ நம்ம அந்த ரெண்டையுமே பண்ண போகிறோம். ஸோ we are going to do அந்த ரெண்டு லெட்ஜர் அக்கௌண்ட்ஸுமே நம்ம இப்போ எப்படி போடுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதோட நம்மளுக்கு போஸ்டிங் அண்ட் பேலன்சிங் போஸ்டிங் டு பர்ச்சேசஸ் புக் அதுவும் முடிஞ்சிடும். பர்ச்சேசஸ் புக் டாப்பிக்கே நம்மளுக்கு இந்த வீடியோவோட ஃபினிஷ் ஆகும். ஸோ நான் அதை இப்போ லெட்ஜர் ஃபார்மேட்லாம் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எஸ் இப்போ நம்ம லெட்ஜர் போடுறதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் அ ஸ்மால் இன்ஃபர்மேஷன். ஏன்னா நம்ம புக்கில் கொடுக்கல. என்னென்னா அட் த எண்ட் ஆஃப் த மந்த் தான் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணுவோம் பர்ச்சேசஸ் புக்கில். அப்போ அந்த மந்த் எண்ட் ஆஃப் த மந்த்னா எண்ட் ஆஃப் த டேட் ஆஃப் த மந்த் அந்த டேட்டை வந்து இங்கே போடணும். ஸோ இங்கே நம்மளுக்கு கொடுக்கல. பட் நம்ம இங்கே வி நீட் டு போஸ்ட் பிகாஸ் அந்த மந்தோட எண்டிங் டேட்டை நம்ம க்ளோஸ் பண்ணும்போது லெட்ஜரில் அந்த டேட்டை நம்மளால் ஈஸியாக காட்ட முடியும். ஸோ இப்போ நான் லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ மோகன் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டில் 2017 March 1 பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் 9,900. ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம அங்கே காட்டியிருக்கோம் 9,900. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் அண்ட் கோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் 2017 March 7 பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் 3,150 அதையும் காட்டியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமல் அண்ட் கோ அக்கௌண்ட். ஸோ அதுலேயும் 2017 March 21 பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் 27,250. ஸோ 27,250 இதையும் காட்டிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் அந்த டோட்டல் அமௌண்ட்டை நம்ம பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டில் சன்ட்ரி கிரெடிட்டாஸ் டெபிட் சைடில் காட்டணும். ஸோ 2017 March 31 டேட் போட்டிருக்கேன் இல்லையா March 31 டூ சன்ட்ரி கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் 40,300. ஸோ திஸ் இஸ் ஹவு போஸ்டிங்கும் இருக்கும். ஸோ ஃபுல் இந்த சம்மை நம்ம ஃபுல்லாக எப்படி போடணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ
இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்முக்கான ஆன்சர்லாம் நம்ம வந்து புக்லேயே இருக்குது. பட் புக் பேக் கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து நான் வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் புக். பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் புக் வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ கண்டிப்பாக பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் புக்ஸையும் நம்ம கற்றுக்கலாம். அதே மாதிரி பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ்லேயும் போஸ்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இல்லஸ்ட்ரேஷன் 3 மூலியமாக நம்ம கற்றுக்கலாம். ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். அன்டில் தென், bye.